பிறப்பாடு என்று மனிதர்கள் சொல்லுகிறது. இப்ப இந்த 10 பன்னியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இவெல்லாம் புகழ பிறக்கல, பாப்பாடா பிறந்து பூமியில் விவசாய வேலை பிறந்ததுனால பன்னியாளையதாக. நான் திருவள்ளுவர் ஐயாவுடைய பேச்சு, ஆசிரியர் ஐயாவுடைய பேச்சு கேட்டிருக்கிறேன். நான் அறிந்தவரை தெரிந்தவரை ஆதாரங்களை கையில் வைத்துக் கொண்டு புத்தகத்தின் ஆசிரியர், புத்தகத்துடைய பதிப்பாளர், பக்கத்தில் தெரியாது பாராது இத்தனை வரி, இந்த வரியில் இந்த வார்த்தை என்று ஆதாரத்தோடு பேசுகிற ஒரே அறிஞர் தமிழக தலைவர் ஐயா ஆசிரியரை தவிர யாரும் பார்க்க முடியாது. அவரை போல அவமானத்தை தாண்டியவர் யார்? பலம் வீசப்பட்டது, கவலைப்பட்டாரா? சாணி வீசப்பட்டது, கவலைப்பட்டாரா? கல்லணி சொல்லி வீசப்பட்டது, கவலைப்பட்டாரா? செருப்பை எடுத்து வீசினார்கள் கடலோடி. ஒத்தை செருப்பை கையில் எடுத்துக்கொண்டு அன்பார்ந்த தோழர்களே, இன்னொரு செருப்பை வீசுங்கள் என காத்திருக்கிறார். விடவில்லை, போகிறார். திரும்பி வரும்பொழுது அதே செருப்பு மீண்டும் வீசப்படுகிறது. இரண்டையும் எடுத்து தான் பேசுகிற மேடையில் வேளம் விட்டு அந்த தொகையை திராவிடர் கழக நிதியில் சேர்த்த ஒரே தலைவர் அந்த பொறியாளர் உலகத்தில் வேறு யார்? இங்கு தொகுத்து உரையாற்றிய அருமை நிம்மதி அவர்கள், குறைவாக பேசிய பாரதி அவர்கள், நூல் ஆய்வு என்ற பெயரில் திருவிடமூர் சட்டமன்ற உறுப்பினர் அதிக நேரம் பேச வேண்டும் எனவே குறைத்துக் கொள்கிறேன் என்று தன் பேச்சை பாரதி குறைத்துக் கொண்டு அமர்ந்திருக்கிறார். நீங்க பேச்சை குறைத்தாலும் சரி, பேச்சை அதிகரித்தாலும் சரி, ஒட்டுமொத்த பரந்த சிந்தனை இந்த சமூகம் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக நீங்கள் செய்திருக்கிற தியாகம் என்பதை நான் உணரக்கூடியவர். இந்த வாய்ப்பு குழந்தை திராவிடர் கழகத்தை தவிர, குழந்தை மாவட்ட திராவிடர் கழகத்தை தவிர வேறு எங்கே அமையும்? திராவிடர் கழகம் என்பது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகளவில் மனித நேயம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த மனித நேயத்தின் மறு வடிவம் திராவிடர் கழகம். ஐயா பெரியார் கொள்கை சிந்தனை என்பது நாடறிந்தது. இந்த நூலில் கூட ஆசிரியர் அவர்கள் எனக்கு அமெரிக்க அதிபராக இருக்கிறாரே ஸ்பைடன், அவரை பற்றி குறிப்பிடுகிறார். அவர் குடும்ப உறவுகளை இழந்தவர், குடும்ப உறவுகளை இழந்து பொதுப்பணியாற்ற வந்தவர். அன்றைக்கு எழுதி காட்டினார், இன்றைக்கு அதிபராக இருக்கிறார். அந்த முன்பான் நுழைப்புலம். இதை எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், தேசிய இயக்கத்தை சார்ந்தவர்கள், பொது உடைமை இயக்கத்தை சார்ந்தவர்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு குரல் கொடுக்கக்கூடியவர்கள், தாய் கழகமாம் திராவிட கழகத்திற்கு பிரிந்து போன திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோழர்கள், இப்பேற்பட்ட தலைவர்கள் எல்லாம் ஒன்றிணைத்து தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியருடைய பிறந்த நாளை நடத்துகிற முதல் மாவட்டம் குழந்தை மாவட்ட திராவிட கழகம் என்பது எங்களுக்கு பெருமை, இந்த மண்ணுக்கு கிடைத்த பெருமை. எனவே ஈரோட்டிலோ, சேலத்திலோ, கோவையிலோ அல்லது ஐயாவுக்கு சீரனாக இருந்தாரே அண்ணன் பிறந்த காஞ்சியிலோ இந்த நிகழ்ச்சி நடப்பது பெருமை. பெருமையிலும் பெருமை என்றாலும் தலைநகர் ஈரோட்டிற்கு பிறகு ஐயா பெரியார் அதிகம் தங்கி பிரச்சாரத்தில் ஈடுபட்ட கும்பகோணம் மண்ணுதான் அதற்கு ஏக பொருத்தமான மண் என்பதை திராவிட கழக தோழர்கள் முடிவெடுத்து பிறந்த நாளில் 3 நூல்களை வெளியிட்டு ஆய்வுரை நிகழ்த்தி இருக்கிறார்கள். பக்கமாக பேசலாம், புத்தகங்களை 10 6 மணிக்கு நிகழ்ச்சி துவக்கியதாக சொன்னார்கள். 2 மக்கள் கலாச்சார சபை கூட்டம் சீனிவாசனூரிலும் செம்மங்குடியிலும். அதை முடித்து பாராளுமன்ற உறுப்பினர் சே ராமலிங்கம் அவர்களும் நானும் இந்த நிகழ்வுக்கு வரலாம் என எண்ணியிருந்த நேரத்தில் அவருக்கு எதிர்பாராத உடல்நல குறைவு. தியாகராஜ மருத்துவமனையில் ஐசு வார்டில் தங்கக்கூடிய அளவிற்கு மயக்கம், வயிற்று வலி. அதன் பிறகு சிறப்பு ஆம்புலன்ஸ் வசதி ஏற்பாடு செய்து அதில் காரில் ஏற்றி நீலத்திரளூர் தாண்டி அவரை அனுப்பி வைத்துவிட்டு சென்னைக்கு அனுப்பி வைத்துவிட்டு இடர்பாடான ஒரு சூழ்நிலையில் மனக்கலக்கத்தோடு இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்கின்ற சூழ்நிலையில் உங்கள் முன்னால் வந்திருக்கக்கூடியவர் தான் இந்த கோவி செல்லியல். காரணம் 1000 இடர்பாடுகள் வரும், 1000 துன்பங்கள் வரும், துயரங்கள் வரும், தொல்லை வரும். ஆனால் இவைகளெல்லாம் கடந்து கொண்ட கொள்கையில் 97 வயது வரை வாழ்ந்து மடிந்தாரே தந்தை பெரியார். அந்த தொண்டைகள் வைத்த நிகழ்ச்சி நான் பெரிதும் மதித்து வணங்கி வரவேற்கக்கூடிய நிகழ்ச்சி. எனவே நம்முடைய கலைஞட்டை போராளிகள் எந்த நிகழ்ச்சிக்கு அழைத்தாலும் 100% அது இங்கு மட்டுமல்ல, சென்னையிலே வழக்கறிஞராக நான் பணியாற்றி கழகத்தின் சொற்பொழிவாளராக பேசும்போதும் சரி,
அதன் பிறகு சட்டமன்ற உறுப்பினராக இங்கு வந்த பிறகு சரி, வெளிப்படையாக சொல்ல வேண்டும், ஏனால் நான் சார்ந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழக நிகழ்ச்சி ஒரு பக்கம் அதிகம் இருந்தாலும் தாய் கழகம் திராவிடர் கழகம் அழைத்தால் அதற்கு முன்னுரிமை தர வேண்டும். அது திருமண நிகழ்ச்சியோ, குடிபோகிற நிகழ்ச்சியோ, பிரச்சார நிகழ்ச்சியோ அழைப்பு கொடுத்தால் வர வேண்டும் என்ற கடமை உணர்வு ராஜகிரியார் அவர்கள் இப்போது கூட சொல்லுகிறார். இவங்க அப்பா பெரியப்பா பழனி, அவர் பையன் கோவிந்தன், அந்த காலத்திலிருந்து திமுக குடும்பம் திக குடும்பம் என்று சொல்லுகிறார். ஆதாரம் அண்ணன் கௌதமன் அவர்கள். எனவே இப்பேற்பட்ட நிகழ்வில் பங்கெடுக்கிற பொழுது அது ஆய்வுரையா, அறிவுபூர்வ உரையா, அனுபவ உரையா, நாங்கள் பட்ட கஷ்டத்திலிருந்து மீண்டு வந்திருக்கிறோமே, அதுக்கு பெரியாரும் கருப்பு சட்டையும் தேவைப்பட்டது, அந்த அனுபவத்தை சொல்வதா எதையிருந்து தெரியாத நிலை உங்கள் முன்னால் இருக்கிறேன். அருமை சகோதரர் விவேகானந்தர் சொன்னார், மனுஸ்மிருதி பற்றி. இன்றைக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் அண்ணல் அம்பேத்கர் யாருக்கு தந்தது? சுதந்திரத்துக்கு பின்னால், சுதந்திரத்துக்கு முன்னால். மனு தர்மம் தானே நம்மை அடிமைப்படுத்தியது. கற்றலும் கற்பித்தல் அவன் தொழில், கற்றலும் கற்பித்தல் அவன் தொழில். எவன் தொழில்? அவன் தொழில். ஒரு சூத்திரன் கல்வியை காதில் கேட்டுவிட்டால் காதில் ஈயத்தை காட்சி ஊட்ட வேண்டும். எதிலே? மனு தர்மத்திலே. இன்னைக்கு சொல்ல முடியுமா பெரியார் யார், அம்பேத்கர் யார், கருப்பு சட்டையின் சாதனை என்ன, திராவிட கழகத்தின் சாதனை என்ன? இன்றைக்கு அறிவிக்கிறேன். அருமை சகோதரர் விவேகானந்தர் சொல்லிக் கூட, சங்கிகளே மனுஸ்மிருதியில் இருக்கிற வார்த்தையை இப்பொழுது பொதுக்கூட்ட மேடை போட்டு நீங்கள் பேச தயாரா? கற்றலும் கற்பித்தலும் அவன் தொழில். ஆதி திராவிடர் படித்தால் காதில் ஈயத்தை காட்சி ஊத்த வேண்டும். கோவிசலில் MABL PhD யாரால்? தந்தை பெரியார் போன்ற சிந்தை. எனவே படித்துக் கொண்டிருந்த திரட்டை நூலை விட அனுபவ நூலை சொன்னாலே இந்த வாழ்வியல் சிந்தனைகளும் தந்தை பெரியார் ஒப்பற்ற தலைவர் என்று ஐயா ஆசிரியர் எழுதிய நூலினுடைய கருத்தும் இங்கு மணிகளுக்கு பேசிவிட முடியும். அதிலும் இன்றைக்கு பிறந்தநாள் விழா காணுகிற 88 வயதுடைய தமிழர் தலைவர் ஆசிரியர் ஐயா 10 வயதின் மேடையில் பேச ஆரம்பித்தவர். நான் பெருமையாக சொல்லுவேன், எங்கள் தலைவர் கலைஞர் 14 வயதில் திருவாரூர் வீதியில் தமிழ் கொடியை கையில் பிடித்து எப்பக்கம் புகுந்துவிடும் இந்தி அது எத்தனை பட்டாலும் கூட்டி வரும் என்று 14 வயதில் பொது வாழ்வில் காலடி வைத்தவர் எங்கள் தங்க தலைவர் கலைஞர் என்று நாடு முழுவதும் பேசியிருக்கிறேன். ஆனால் 10 வயது மேடையை ஒரு சிறுவன் கடலூர் பேர் சொல்ல மன்னிக்க வேண்டும், ஐயா சொன்ன வார்த்தை கடலூர் கி வீரமணி 10 வயது மேடை ஏறி 88 வயது வரை உலகுகிறார், உலகிக் கொண்டே இருக்கிறார். எதிரிகளுக்கு சிம்மசப்படும் என்று சொன்னால் அந்த பயணத்துடைய வெற்றிக்கு என்ன காரணம்? நேற்றை கூட நானும் பேராசிரியரும் இந்த புத்தகங்களை படிக்க 2 மணி நேரம் 3 மணி நேரம் பல்வேறு பணிகளுக்கு இடையே சற்று அயர்வு ஏற்பட்டு கொஞ்சம் வெந்நீர் பிடித்து விட்டு படிக்க தொடங்கும் போது என் சகோதரிடம் சொல்லி, இந்த இளமையினுடைய நமக்கே இவ்வளவு என்றால் 97 வயது தள்ளாத வயதில் மூத்தச்செட்டி இடுப்பில் கட்டி கொண்ட அப்பா அம்மா என்று முழுகுகிற காலத்தில், மருத்துவ வசதியோடு படுக்கையில் படுத்திருக்கிற காலத்தில், கண்ணாடி போட்டு பத்திரிகை படித்து எழுதி தலையங்கம் எழுதிய பெரியார் தன் கண் சரியில்லை கண்ணாடி போட்டதற்கு பிறகும் அந்த பூத கண்ணாடியை வைத்து படித்து குடியரசிலும் விடுதலையும் ஐயா பெரியார் எழுதினார் இந்த சமூகத்துக்கு என்று சொன்னால் அவரை போல் உழைப்பாளி இன்னொருவன் யார்? கண்ணாடி போட்டு படிச்சாங்க படிக்கிறது சார். கண்ணாடிக்கு அப்புறம் பூத கண்ணாடி. எந்த தலைவனையா, எந்த நாட்டில், எந்த இடத்தில்? தயவு செய்து நினைத்து பாருங்கள். நான் மனுஸ்மிருதியினுடைய கருத்தை சுட்டி காட்டி இந்த கருத்துக்கு வந்தேன். கற்றலும் கற்பித்தலும் அவர்களுடைய யாராவது இந்த பிராமணனாவது விவசாய வேலை செய்து பார்த்து இருக்கிறோமா? வயலில் வேலை வாங்குவோம் அவ்வாறு, அது அவ்வாறு. ஏனென்றால் ஒரு பிராமணன் பூமி தேவியை ஏற்கனவே வைத்து விடக்கூடாது, கீறக்கூடாது. பூமாதேவி பொய்த்துக் கொள்ளும். பூமியை ஆயுதங்களை கிழிக்கக்கூடாது. ஏனென்றால் கற்றல் தான் அவன் தொழில், பாக்கியெல்லாம் சூத்திரன் தொழில். அப்பொழுதுதான் திராவிட கழக தோழர்கள் கேட்டார்கள், பூமாதேவியை பிராமணன் உழுகக்கூடாது, அது மனுதர்மத்தில் இருக்கிறது என்றால், அப்படி யாராவது பிராமணன் பூமியில் உழுதால் அவன் பன்றியாக பிறப்பான். இதை பார்த்துவிட நம்முடைய திராவிட கழக தோழர்கள் சொன்னார்கள், பூமியை உழுதால் பன்றியாக பிறப்பான் என்று மனுதர்மம் சொல்லுகிறது. இப்ப இந்த 10 பன்னியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு, இவெல்லாம் போன பிறப்புல பாப்பான பிறந்து பூமியில
உங்களுக்கு விவசாய வேலை பிறந்ததுனால பன்னியாலை தானே. நம்மை போல் பதிலடி கொடுத்த ஒரு இயக்கம் உலகத்தில் யாரையா? நம்மை போல் பதிலடி கொடுத்தது யாரு? நினைத்து பாருங்கள். ஒப்பற்ற தலைவர் பெரியார் ஆசிரியர் எழுதுகிறார் பல்வேறு கருத்துக்களை. ஐயா பெரியார் சந்தித்த துரோகங்கள் கொஞ்சமா நெஞ்சமா நம்மை தேடி இருந்தவர்கள், நம்மை நாடி இருந்தவர்கள் பட்டியலை சொல்லலாம், யாரையும் கொச்சைப்படுத்த விரும்பவில்லை. ஆனால் ஆசிரியர் சொல்கிறார், அந்த துரோகம் எல்லாம் எங்களுக்கு நோய் தடுப்பு சக்தி, நோய் தடுப்பு சக்தி. அதை வேற கூட பட்டியல் போட்டு சொல்லலாம். அப்பேற்பட்ட எதிர்ப்பு கடைகளை தாங்கி தந்தை பெரியார் தன் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்தார். இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஐயா இல்லை, ஐயாவின் கொள்கை தமிழகத்தில் பட்டு போயிருக்கிறதா? தந்தை பெரியார் என்ற சொல்லை சொல்லாமல் தமிழகத்தில் எவனும், இந்தியாவில் எவனும் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார முடியாது என்ற அதிகாரத்தை கொடுத்தவர் தந்தை பெரியார். இல்லை என்றால் பாராளுமன்றம் கூடியது, ஒவ்வொரு தமிழ்நாட்டு எம்பியும் தந்தை பெரியார் புகழ் ஓங்குக, தந்தை பெரியார் புகழ் ஓங்குக, ஆனால் அம்பேத்கர் புகழ் ஓங்குக, தமிழ் வாழ்க என்று உறக்க குரல் எழுப்பினார் ஐயா பெரியார் அவர்களே. ஐயா ஆசிரியர், ஐயா தமிழர் தலைவர் அவர்களே, நீங்கள் பாராளுமன்றத்திற்கு போகவில்லை, ஆனால் உங்கள் கொள்கைகளை மனதில் தாங்கிய 39 தம்பிமார்கள் பாராளுமன்றத்தில் உன் பெயரை சொல்லிதான் பாராளுமன்றத்தில் பதவி பிரமாணம் கோவி செரியலாகிய நான் எப்படி பெரியாரை மறப்பேன்? எனவே இப்பேற்ற ஒப்பற்ற பல செய்திகளை, ஒப்பற்ற தத்துவங்களை, ஒப்பற்ற கொள்கைகளை அள்ளி வழங்கி இருக்கிறார் ஒப்பற்ற தலைவர் பெரியார் என்ற தலைப்பில் ஆசிரியர். அதைதான் ஆய்வாக தந்திருக்கிறோம். அருமையான சென்னை பாண்டியன் அவர்கள் பேராசிரியர் அருணருடைய புத்தகத்தினுடைய மறுபதிப்பை தெளிவாக சொன்னார். சொல்லிவிட்டு மனதார சொன்னார், மார்க்சிய கருத்துக்களில் திருத்தம் இருந்தாலும் கூட அதை பாகுபாடு பார்க்காமல் ஏற்றுக்கொண்டு அருணனுடைய நூலையும் வெளியிட்டது திராவிடர் கழகம் என்று பெருமையோடு சொன்னார்கள். 2 தண்டவாளங்கள், பொது உடைமை தத்துவமும் திராவிட இயக்க கருத்தும் தண்டவாளங்கள் சென்றடைகிற பாதை ஒன்றுதான். உங்களுக்கு தெரியும், சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக வேண்டுமேனால் சிறப்பு நிலை வழக்கறிஞராக, மூத்த வழக்கறிஞராக, அறிவுபூர்வமாக பல வழக்குகளை சந்தித்தவராக இருக்க வேண்டும். இல்லை என்றால் மாவட்ட அளவில் நீதிபதியாக இருக்கக்கூடியவர் ப்ரமோஷன் ஆகி உயர்நீதிமன்ற நீதிபதியாக வர வேண்டும். கலைஞர் உத்தரவு விட்டார். சட்ட அமைச்சர் தேடுகிறார் மாதவன், யார் அந்த தாழ்த்தப்பட்ட நீதிபதியாக வருவதற்கு தகுதியுடையவர்? தமிழ்நாடு முழுவதும் தேடினால் 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 யாரும் கிடைக்கவில்லை. கடைசியாக கடலூர் மாவட்ட நீதிபதியாக இருந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த வரதராஜன் என்ற ஒரே ஒரு நபர் கிடைத்தார். இன்றைக்கும் ஐயா வாழுகிறார். ஐயா அந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த வரதராஜனை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக உட்கார வைத்து மயிலாடி ஒரு ஆர்டர் என்று ஐயங்கார் மேடை இருக்க, ஆதி திராவிடன் சூத்திரன் பிற்படுத்தப்பட்டவன், மிகவும் பிற்படுத்தப்பட்டவன், செட்டியார் பிள்ளையார் முதலியார் எல்லோரும் கீழே என்று அவனை பார்த்து மயிலாடி ஒரு ஆர்டர் என்று கையேந்தி பிச்சை கேட்ட காலத்தை மாற்றி மாற்றி எங்கள் பெரியாரின் கொள்கை வென்றது. வரதராஜன் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஐயங்கார் பூநூல் போட்ட பார்ப்பனர் கும்பல் வரதராஜனை பார்த்து மயிலாடி ஒரு ஆளர் எனக்கு தீர்ப்பு தாருங்கள், தீர்ப்பு தாருங்கள். சாதனை அல்லவா? ஐயா பெரியார் உயிரோடு இல்லை, உணர்வில் இருக்கிறார், உதரத்தில் இருக்கிறார், ரத்தத்தில் இருக்கிறார், மூடில் இருக்கிறார். கடைசி கருப்பு சட்டை போராளி தமிழகத்தில் இருக்கும் வரை ஐயாவின் கொள்கை 1000 ஆண்டு வாழும் புத்தகத்தில் இருக்கிற செய்தி. அடுத்து வருகிறேன். தமிழகத்தில் சென்னையில் புகழ்பெற்ற நீதிமன்றத்தில் தாழ்த்தப்பட்ட ஒருவர் நீதிபதியாகிவிட்டார். இந்தியன் எக்ஸ்பிரஸ், ஹிந்து, இந்தியா டுடே, ஆங்கில பத்திரிகை, இந்திய செய்தி தொலைக்காட்சி எங்கு பார்த்தாலும் ஒளிபரப்பியது. டெல்லியில் மத்தியில் இருக்கிற ஆட்சி. தமிழ்நாட்டில் கலைஞர் செய்தத பெரியார் மொழியை வென்று காட்டிய சாதனையை போல் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதி தாழ்த்தப்பட்டவர் நியமிக்கப்பட வேண்டும் மத்திய அரசாங்கம் முடிவு செய்தது. யாரை நியமிப்பது? இந்தியா முழுவதும் தேடுகிறார்கள். தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, பஞ்சாப், ஒரிசா, பீகார் சுத்தி தேடணும். ஒரு தாழ்த்தப்பட்டவன் கிடைப்பானா? உச்ச நீதிமன்ற நீதிபதியாக ஒரு வருடம்
அவர் உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்ததால் புரமோஷன்ல வர வேண்டும், பதவி உயர்வு வர வேண்டும். தேடுகிறார்கள். இந்தியாவில் யாரும் கிடைக்கவில்லை. கடைசியாக கிடைத்த ஒரே ஒரு ஆள் தந்தை பெரியாரின் கொள்கையை வென்று காட்ட பயன்படுத்தினார்களே, பரதநாட்டியம் தமிழ்நாட்டை சார்ந்த சென்னை நீதிமன்ற நீதிபதி. அந்த நீதிபதி தான் உச்ச நீதிமன்றத்திற்கும் தாழ்த்தப்பட்ட வரிசையில் முதல் ஆள் வரலாறு என்று சொன்னால், ஐயா பெரியார் அவர்களே, உங்கள் கொள்கை உச்ச நீதிமன்றத்தில் எதிரொலிக்கிறது. உச்ச நீதிமன்றம் இதெல்லாம் யாருடைய புரட்சி? இவைகளெல்லாம் இருக்கிற காரணத்தால் ஒரு ஒப்பற்ற தலைவராக இருக்கிறார், ஈடு சொல்ல முடியாத தலைவராக இருக்கிறார். பெண்களை ஒழிவதற்கு அரும்பாடுபட்ட தந்தை பெரியார் பெண்களே சொத்திலே சமபங்கு வேண்டும் என்று சட்டமேற்ற காரணமாக இருந்தவர் பெரியார். 1929 செங்கல்பட்டு தீர்மானம், சுயமரியாதை தீர்மானத்தில் நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானத்திற்கு 89 சட்ட வடிவம். 2 மாதங்களுக்கு முன்பு சென்னை உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. தமிழக அரசு கொண்டு வந்த பெண்களுக்கு சொத்திலே சமபங்கு சட்டம் சட்டப்படி செல்லுபடி ஆகும். இது மத்திய அரசு பரிசீலித்து இந்திய அளவில் நடைமுறைப்படுத்துவதற்கு முன்வர வேண்டும் என்று நம்முடைய ஐயாவின் கொள்கையை உச்சநீதிமன்றம் வரவேற்கிறது. செய்து காட்டியது பெரியாரை பெற்றெடுத்த சீடர்கள். இப்பேற்பட்ட செய்திகள் உள்ளடங்கிய பல செய்திகள் இந்த நூலில் நிரம்ப கிடக்கிறது. அது வாழ்வியல் சிந்தனைகள் சொல்ல வேண்டுமா? அவருடைய சுறுசுறுப்பு, உழைப்பு, பேச்சு, ஆசிரியருடைய பணி வேறு யாரால் முடியும்? நான் சிறுவதிலிருந்து ஐயாவுடைய பேச்சு, ஆசிரியர் ஐயாவுடைய பேச்சு கேட்டிருக்கிறேன். நான் அறிந்தவரை தெரிந்தவரை ஆதாரங்களை கையில் வைத்துக் கொண்டு புத்தகத்தின் ஆசிரியர், புத்தகத்தினுடைய பதிப்பாளர், பக்கத்தில் தெரியாது பாராவில் இத்தனை வரி, இந்த வரியில் இந்த வார்த்தை என்று ஆதாரத்தோடு பேசுகிற ஒரே அறிஞர் தமிழக தலைவர் ஐயா ஆசிரியரை தவிர வேறு யாரும் பார்க்க முடியாது. எனவே அப்பேற்பட்ட ஆசிரியருடைய 88வது பிறந்த நாள் விழா இன்னும் பல்லாண்டு பல நூறாண்டு வாழ வேண்டும். நேரத்தில் அருமை தெரிகிறது. இன்னும் பேசுவதற்கான செய்தி முதல் பக்கம் 2ஆம் பக்கத்தை தாண்டவில்லை. 3 நூலை பற்றிய செய்திகள் இருக்கிறது. 6 மணி நேரத்திற்கு மேலாக செய்திகளை திரட்டினேன். எவ்வளவு திரட்டினாலும் பேசுவதற்கான கருத்துக்கள், சொல்லுவதற்கான நேரம் சூழல் இல்லை என்றாலும் வாழ்நாள் முழுவதும் பேசக்கூடியதற்கான பொக்கிஷத்தை தந்தை பெரியார் எளிய தொண்டர்களுக்கு வழங்கியிருக்கிறார். அதைதான் உங்கள் முன்னால் உணர்வோடு கொட்டிக் கொண்டிருக்கிறது. பேச வேண்டும் என்பதற்காக அல்ல, ஆய்வு செய்யப்பட வேண்டும் என்பதற்காக அல்ல. அவரை போல் உழைத்த, பாடுபட்ட, பணியாற்றிய, சிறைக்கு போட யாரையும் நாம் பார்க்க முடியாது. மாநிலம் விட்டு மாநிலம் போனாரே வைக்கம் வீரர் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் பெல்லாரி சிறையில், தனிமை சிறையில் தெரிவிக்கா சொல்கிறார், எனது அருமை நண்பர் ஈவாரா சிறைக்கு சென்று பழக்கப்பட்டவர். அவர் பல சங்கடங்களை அனுபவித்தவர். ஆனால் மொத்த எடையில் 13 கிலோ பெல்லாரி சிறையில் ஐயா அடைபட்ட பொழுது மருத்துவம் பார்ப்பதற்கூட வழி இல்லாமல் நோய்வாய்ப்பட்ட நிலையில் எத்தனை பேர் இன்னைக்கு இருக்கிறார்கள் சிறைச்சாலைக்கு என்றால் எனக்கு ஜாலியாக போகிற காலம். ஆனால் சிறையில் கொட்டடையில் அடைக்கப்பட்ட பொழுது உடல் வருந்திய போது கூட உங்களை விடுதலை செய்கிறேன், நீங்கள் செல்லுகிறாய் என்று கேட்ட போது கூட என்னை விடுதலை செய்தால் வெளியே சென்று என்ன தவறு செய்கிறேன் என்று என்னை அழைத்தீர்களோ அதே தவறை நான் மீண்டும் செய்வேன் என்று சொல்ல போறான். எனவே இப்பேற்பட்ட தலைவர் யாராக இருக்க முடியும்? எனவேதான் ஒப்பாறு மிக்காறு விடாத தலைவர், ஒப்பற்ற தலைவர் தந்தை பெரியார் என்று ஐயா ஆசிரியர் குறிப்பிட்டு எழுதுகிறார். அவரை போல அவமானங்களை தாண்டியவர் யார்? பழம் வீசப்பட்டது, கவலைப்பட்டாரா? சாணி வீசப்பட்டது, கவலைப்பட்டாரா? கல்லடி சொல்லடி வீசப்பட்டது, கவலைப்பட்டாரா? செருப்பை எடுத்து வீசினார்கள் கடலூரில். ஒத்தை செருப்பை கையில் எடுத்துக்கொண்டு அன்பார்ந்த தோழர்களே, இன்னொரு செருப்பை வீசுங்கள் என காத்திருக்கிறார். விடவில்லை, போகிறார். திரும்பி வரும் பொழுது அதே செருப்பு மீட்டு வீசப்படுகிறது. இரண்டையும் எடுத்து தான் பேசுகிற மேடையில் ஏலம் விட்டு அந்த தொகையை திராவிடர் கழக நிதியில் சேர்த்த ஒரே தலைவர் தந்தை பெரியார் தவிர உலகத்தில் வேறு யார்? ஜனார்தன் எழுதுகிறார், என்னுடைய கருத்தை பத்திரிகையில் வெளியிட்டதற்காக பதிப்பாசிரியர் ஈவரா மணியம்மையும்
தந்தை பெரியாரும் தண்டனைக்கு உள்ளானார்கள். உலகத்திலேயே பதிப்பகத்தாருக்கு என்று தண்டனை தரப்பட்ட முதல் சம்பவமும் திராவிட கழகத்துக்கு சொந்தக்காரராகிய இவர்களைதான் சார். விடுதலை குடியரசு, 2 கண்கள் தந்தை பெரியார். உண்மை என்ற அச்சகத்தின் பெயர் உண்மையை விளக்கும் அச்சகம். உண்மை எத்தனை பேருக்கு இதனுடைய அர்த்தம் புரியும்? அவரை போல் பேசியது யார், எழுதியது யார், சொன்னது யார்? எனவே அறிவு புரட்சிக்கு சொந்தக்காரர் பெரியாரின் புகழ் இன்னும் பல நூறாண்டு வாழ வேண்டும். அந்த கொள்கையை எடுத்து செல்கிற தமிழர் தலைவர் ஆசிரியர் ஐயா இன்னும் வாழ வேண்டும். பெரியாரை விட இன்னும் 10 வயது கூடுதலாக. நான் பல கூட்டங்களில் சொல்வேன், கடவுள் இல்லை இல்லை என்று சொன்ன பெரியார் இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தார். கடவுள் உண்டு உண்டு என்று சொன்ன ராஜாஜி இத்தனை ஆண்டுகளில் மறைந்தார். எனவே கடவுள் உண்டு என்று சொன்ன ராஜாஜியை விட நீ நம்புகிற கடவுள் கடவுள் இல்லை என்று சொன்ன எங்கள் பெரியாருக்கு ஆயுளை அதிகரித்து தந்தார். எனவே உண்மை பல்லாண்டு வாழும் என்பதற்கு இதுவே சான்று என்று பேசியிருக்கிறேன். அதுதான் யதார்த்தம். எனவே தலைவர் கலைஞரை விட, தந்தை பெரியாரை விட தமிழர் தலைவர் இன்னும் பல்லாண்டு வாழ வேண்டும். வாழ்ந்து இந்த தமிழகத்தை வழிநடத்த வேண்டும். அதற்கு அரசியல் கட்சிகளை சார்ந்த நாங்கள் நீங்கள் கட்டளை ஏற்று நாங்கள் நிறைவேற்ற காத்திருக்கிறோம்.